இன்று அனந்த பத்மநாப சுவாமிகளுக்கு நோன்பு அனந்த விரதம்னு சொல்லுவோம். காலை 6லேருந்து 7 நல்ல நேரம். அதுக்கெல்லாம் நம்ம பூஜையெல்லாம் முடிச்சிருக்கோம். ஓம் அனந்த பத்மநாப சுவாமிகளை போற்றுவோம். அனந்த பத்மநாப சுவாமிக்கு என்ன நெய்வேத்தியம் பார்க்கலாமா? பால் பாயாசம், ஏலக்காய், பச்சை கற்பூரம்லாம் போட்டு பால் பாயாசம் பண்ணியிருக்கேன். அடுத்தது இங்கே இட்லி, நல்லா சுட சுட ஒரு இட்லி, ஒரு ஈடு நான் இறக்கி வச்சுருக்கேன். இப்போது வடை, இதெல்லாம் காலையில் ஒரு 5:30க்கெல்லாம் நான் ஆரம்பிச்சிட்டேன். 5:30லேருந்து ஒரு 6:15 வரைக்கும் செஞ்சேன். அடுத்தது பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு சாம்பார் மாதிரி இது நல்லாயிருக்கும். இட்லிக்கு நல்லா நிறைய ஊற்றி சாப்பிடணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் அவருக்கு இன்னைக்கு நெய்வேத்தியம். அதாவது இட்லி, நெய், சக்கரை வைப்போம் இலையில, வடை, பாயாசம். இதுதான். இது தவிர நம்ம புட்டு செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம். அது இப்போ காலையிலே கிளம்பிடுறாங்க, லீவ் கிடைக்கல. ஸோ நமக்கு இதுதான் சிம்பிளாக பண்ணி பூஜை பண்ணிடுவோம். இது ஆம்பளைங்க மட்டும் கயிறு கட்டுப்பாங்க. எங்களுக்கான பொம்பளைங்களுக்கான நோன்பு எங்களுக்கு தீபாவளிக்கு அடுத்த நோன்பு வரும். தீபாவளிக்கு அடுத்த நாள் நம்ம வரும் இல்லைங்களா, அமாவாசை நோன்பு. அதுதான். ஸோ இதுதான் இன்றைக்கி நெய்வேத்தியம்.